ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021ல ரிலீஸ் ஆன பியாண்ட் எவில்ன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரிஸோட 2வது எபிசோட தாங்க பார்க்க போறோம். இன்ட்ரோ வேணாம், நான் ஸ்ட்ரைட்டா ஸ்டோரிக்குள்ள போறேன்றவங்களுக்காக அதோட செக்மெண்ட்டை கீழே வீடியோவோட டியூரேஷன் லைன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணீங்கன்னா நேரா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இல்ல நான் முதல் எபிசோட ஸ்டோரியை கேட்டுட்டு தான் உள்ள போவேன்றவங்களுக்காக அதை சொல்லணும்னா, சீனியர் ஜூனியர் இவங்க 2 பேர் தாங்க கதையில ஹீரோஸ். 2020ல இவங்க 2 பேரும் போலீஸ். அப்படியே 2000க்கு போனா அங்க சீனியரோட ட்வின் சிஸ்டரா இருந்த அவரோட தங்கச்சி திடீர்னு ஒரு நாள் காணா போயிட்டா. காணா போன மறுநாள் வெட்டப்பட்ட அவளோட 10 கைவிரல்களும் ஒரு வீட்டு வாசல்ல கிடைக்குது. விரல் கட்சா அதே நாள் இதே ஊர்ல கடைக்கார பொண்ணுன்ற இன்னொருத்தி கொல்லப்பட்டு பாடியா கட்சா. அவ கையில இருக்க 10 விரலையும் வெட்டி எடுத்திருக்காங்க. பிளஸ் கை கால் ரெண்டும் கட்டப்பட்டு இருந்துச்சு. எதுக்காகன்னு தெரியல. ஆனா இந்த கேஸ்ல சஸ்பெக்டா அந்த டைம்ல சீனியர் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சோ எப்படி போச்சோ அதெல்லாம் நமக்கு தெரியவும் இல்ல, காட்டவும் இல்லங்க. பட் சீனியரை குற்றவாளின்னு சொல்லி அப்ப அரெஸ்ட் பண்ணாங்கல்ல. அடுத்த 20 வருஷ கேப்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு 3-4 கொலை நடந்துச்சு போல. அப்ப காணா போன தங்கச்சியும் எங்க போனா அவளுக்கு என்ன ஆச்சுன்றது இப்ப வரைக்கும் மர்மம். சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஃபாரின் அஃபேர்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ஜூனியர் ஒருவேளை சீனியர் தான் சீரியல் கில்லரா இருப்பாரோன்னு சந்தேகப்பட்டு அந்த சந்தேகம் உண்மையா பொய்யான்னு கன்ஃபார்ம் பண்ண வேணும்னே அவன் சீனியர் வேலை செய்யற டொக்கு ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்பர் ஆகிட்டு வந்திருக்காங்க. நமக்கே சீனியரை பார்த்தா ஆமா இந்த ஆள் கொலை பண்ணிருக்க சான்ஸ் உண்டுன்னு சந்தேகப்படுற மாதிரி தானே அந்த ஆள் கிராக் கணக்கா சுத்திட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல நைட் டைம்ல ஒரு வயல்வெளிக்குள்ள காணா போன தாத்தா ஒருத்தரை தேடி போனா அங்க மண்ணுல புதைக்கப்பட்டு வெளியே வந்த ஒரு எலும்பு கூடு கிடைச்சுதா. எலும்பு கூடோட கையில கூடங்க 10 விரலையும் காணோம், வெட்டி எடுத்துட்டாங்க. அதோட கை கால் ரெண்டும் அப்ப கடைக்கார பொண்ணோட பாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கட்டப்பட்டு இருந்துச்சு. எங்க இது காணா போன நம்ம தங்கச்சியா இருக்கும்னு நினைச்சு சீனியர் பார்த்தாருன்னா எலும்பு கூடோட விரல்ல போட்டிருக்க ஒரு மோதிரத்தை பார்த்து அது யாரோ ஒரு லேடி மாதிரி ஜூனியருக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன ஆனாலும் ஜூனியர் அவன் சந்தேகத்தை சீனியர்ட்ட கேட்காம இல்லையே, நீங்க தானே உங்க தங்கச்சியை கொன்னீங்கன்னு சீனியர்ட்ட கேட்டான். பதிலுக்கு சீனியர் வில்லத்தனமான ஒரு லுக்கா விடுறப்போ எபிசோட முடிச்சாங்கல்ல. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக போகுதுன்றதாங்க இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். கடைசியில வரப்போற ட்விஸ்டை பார்த்து உங்கள யாராவது ஷிவரிங் ஆயிட்டீங்கன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லைங்க. அவ்வளோ மாசான ஒரு விஷயம் லாஸ்ட்ல இருக்கு. வாங்க அது என்னன்றத வீடியோக்குள்ள போய் பாத்துருவோமா. 2வது எபிசோட ஓபன் பண்ணா பாடி கட்சி எடுத்த கிரைம் சீன் ஆக்கி அங்க ஃபாரன்சிக் ஆளுங்கலாம் வந்திருக்காங்க. நம்ம போன எபிசோட்லயே பார்த்தோம்ல, சீனியரோட ஃப்ரெண்டான லேடி காப் அவங்க வைலண்ட் கிரைம் யூனிட்ல எல்லாம் வேலை செய்யறாங்க. பாடி கட்ச கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போறது அவங்க டிபார்ட்மெண்ட் தான். சொல்ல போனா அவங்க தான் இன்னமும் கச்சிருக்க எலும்பு கூடு யாரோடதுன்னு ஐடென்டிஃபை பண்ணல. அதோட யாருக்குங்க தெரியும் இங்க இந்த ஒரு எலும்பு கூடு தான் இருக்கா இல்ல இதே மாதிரி வேற வேற இடத்துல நிறைய பாடிஸ் புதைக்கப்பட்டிருக்கான்னு மொத்த இடத்தையும் தோண்டி தொலைவணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எதுக்குங்க வெட்டி வேலை, எலும்பு கூடு தானே கட்சிது, அதுக்கு இவ்வளவு சீன் தேவையா இப்படின்னு 2 போலீஸ்காரங்க கேட்டா, தம்பி நீ என்னப்பா அசால்ட்டா பேசிட்டு இருக்க, கிடைச்சிருக்கிறது எலும்பு கூடு தான், ஆனாலும் இதுக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. ஓ, எலும்பு கூடு மண்ணுல புதைஞ்சிருந்ததுனால அதோட அடிப்பாகத்தை யாரும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த போட்டோவை பாருன்னு மண்ணுல புதைக்கப்பட்ட எலும்பு கூடோட காலை காட்டினா கால்ல பிளாஸ்டிக் கவர் ஒண்ண போட்டு அதுக்கு மேல கயிறு அலக்கில்லர் சுத்தி வச்சிருக்கான். ஏன் இது ஷாக்கான விஷயமா தெரியுதுன்னா, இதே மாதிரிதான் 2000 அக்டோபர் 15ஆம் தேதி காலையில கடைக்கார பொண்ணோட பாடியும் 10 விரல்களும் வெட்டப்பட்டு கால்ல பிளாஸ்டிக் கவர் கையில பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு அந்த இடத்த கயிறால சுத்தி கில்லர் கட்டி வச்சிருப்பான். 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த கொலையோட பேட்டர்ன்ல இப்போ ஒரு எலும்பு கூட கிடைச்சிருக்குன்னா அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான், ஆராய வேண்டிய விஷயம் தானே. இதெல்லாம் கிரைம் சீன்ல பேசிட்டு இருக்க அதே நேரம் வைலண்ட் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன நம்ம சீனியரோட சீஃப், ஏங்க இது என்னங்க அநியாயம், என் பசங்க 2 பேரு பாடியை கண்டுபிடிச்சானுங்க, அப்படி பார்த்தா அவனுங்க விட்னஸ் தானே, ஏன் அங்க போனானுங்க, எப்படி பாடியை பார்த்தானுங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கிட்டு அனுப்பி விடாம என்னமோ விசாரிக்கிறதுக்கு இன்ட்ராகேஷன் ரூம்ல உட்கார வச்சிருக்கீங்க, ஏன் அவனுங்களை பார்த்தா அவங்களுக்கு கிரிமினல் மாதிரி தெரியுதா அப்படின்னு சீஃப் லபோ திவான கத்த. யோ நீ வேற ஏன் காண்ட கிளப்புற, நானா ஏன் அவனுங்களை வாண்டடா உள்ள உட்கார வச்சேன். 2 பேர்ல நல்லா முகமாற்று அறுவை சிகிச்சை பண்ண மூதேவி மாதிரி ஒருத்தன் இருக்கான்ல சீனியர்னு, அவன் தான்யா வாங்க என்ன வந்து விசாரிங்கன்னு வாண்டடா உள்ள போய் உட்காந்துருக்கான். அவன் தான் அப்படி பண்றான்னா கூட இருக்க ஜூனியரும் கேட்க மாட்டான். இவனுங்களா போய் உட்காந்ததுக்கு நீ என்னமோ ஏன் உயிர் எடுக்கிற அப்படின்னு வெளியே ஒரு ஆள் கதறிட்டு இருக்க. இன்ட்ராகேஷன் ரூமுக்குள்ள இருக்க சீனியர் ஜூனியர் அவங்கள காட்டினா, எதுக்கு இப்ப நீங்க தேவையில்லாம இங்க வந்து உட்காந்துருக்கீங்க, அவசியம் இவ்வளவு தூரம் போய் தான் ஆகணுமான்னு ஜூனியர் சீனியர்ட்ட கேக்குறான். பின்ன என்னப்பா பண்றது, என் கூட 1 மணி நேரம் வேலை செய்யற பார்ட்னருக்கே நான் தான் குற்றவாளியா இருப்பணும்னு சந்தேகம் வந்துச்சு. அப்ப எது உண்மை எது பொய்ன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்க வேணாவா, வந்துட்டேன். என் கதையை விடு, நீ இன்னமும் ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையே. எபிசோட் முடியும் போது அந்த எலும்பு கூட பார்த்து நீ பதறனா அது யாருன்னு உனக்கு தெரியும்ல, அந்த லேடி யாருன்னு வாய திறக்க மாட்டேறியப்பா இப்படின்னு சீனியர் போட்டு வாங்க பார்த்தா ஜூனியர் நேக்கா அது காணா போனவங்க தங்கச்சியா தான் இருக்கும் அப்படின்னு எதையோ சொல்லி மழுப்பிடுறான். இந்த கேப்ல இவங்களை விசாரிக்கிறதுக்காக உள்ள வந்த லேடி காப், அடங்க மாட்டீங்கல்ல
உங்க விளையாட்டுத்தனத்துக்கு ஏன்டா எங்க டைம் வேஸ்ட் ஆகுறீங்க? இப்ப என்ன உங்களை விசாரிச்சு அனுப்பணும் அதானே அப்படின்னு உங்கள்ட்ட விசாரிக்க போறத ரெக்கார்ட் பண்ணலாம்னு சிஸ்டம் ஆன் பண்ணா அது வேற மக்கர் பண்ணுது. எல்லாரும் சேர்ந்து சதி பண்றதுக்குனே வரீங்கடா. சரி நீங்க கொடுத்த ரிப்போர்ட்டை படிப்புமா அப்படின்னு இவங்க எதுக்காக வயல்வெளிக்கு போனாங்க, அங்க என்ன நடந்துச்சு, யார் பாடியை ஃபர்ஸ்ட் பார்த்தா யாரு ரெண்டாவது பார்த்தா, இந்த கதையெல்லாம் ஏற்கனவே ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதானடா, தாத்தாவை தேடி போன இடத்துல பாடியை பாத்தீங்க, வேலையே முடிஞ்சு போச்சு, இதுக்கு எதுக்குடா விசாரணை, டேய் தச்சி போங்கடா அப்படின்னு லேடி காப் கடுப்பாக உடனே சீனியர் ஜூனியர் அவங்க 2 பேரும் தனித்தனியா நாங்க பாடி என்ன ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டீங்களா, பாடி யாரோடதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்களா அப்படின்னு லேடி காப்டியே கேள்வியை போட்டா, டேய் இங்க யார்டா கேள்வி கேட்க வந்திருக்கா, பாடியை பார்த்து அந்த சீனை செக்யூர் பண்ற வரைக்கும் மட்டும்தான் உங்க டொக்கு ஸ்டேஷன் வேலை, கேஸை விசாரிக்கிறதெல்லாம் என் டிபார்ட்மெண்ட் பாத்துக்கோ போங்கடான்னு லேடி காப் 2 பேரையும் அனுப்பிட்டாங்க. வெளியே வந்தா சீஃப் கிட்டையும் சீனியருக்கு பாட்டு, அதெல்லாம் விடுங்க, நாங்க தாத்தாவை தேடி தானே போனோம், அவரை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு அனுப்பிட்டீங்களா, அதான் சீனியரோட ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கு. யாரு நீயா அவங்கள நினைச்சு கவலைப்படுற ஆளு, டே ஜூனியரு முதல்ல ஒன்ன ஒதுக்கணும்டா, எவ்வளவு அழகா சீனியர் அவன் ட்ரிக்ல உன்னை மாட்டி விட்டான், நீயும் மங்குனி மடபாஸ்கர் மாதிரி அவன்கிட்ட ஏமாண்டியே அப்படின்னு சீஃப் சொன்னா ஜூனியருக்கு ஒன்னும் புரியல. அவன் என்ன ஏமாத்தனா, நான் என்ன ஏமாந்தேன்னு, அடா ஆமாண்டா பாடியை நீங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்றப்போ எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த டிபார்ட்மெண்ட் சார்பா உங்களை விசாரணைக்கு கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிடுறதுக்கு முன்னால இவனே உள்ள போய் உட்காந்து நான் விசாரணைக்கு வந்துட்டேன், கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டாங்க, நான் விசாரணையை முடிச்சுட்டே வந்துட்டேன்றதுக்கு அப்புறம் இன்னொரு விசாரணை கூப்பிட்டா தலைவன் போக மாட்டேன்னு சிக்கல் வேலை காட்டுவான் அப்படின்னு சீஃப் சீனியரோட பிளான சொன்னதும், இல்ல எனக்கு புரியலையே, அதிகம் பாடி கிடைச்சதுக்கு குறிப்பா என்ன மட்டும் விசாரணை கூப்பிடுவாங்கன்றீங்க, இத சீனியர் கேட்டு பின்ன கெட்ச பாடி சாதாரண பாடியா இதே மாதிரிதான்டா அப்படின்னு சீனியர் இதே சொல்ல வராரு. டக்குன்னு அவர் ஆஃப் ஆகி, நீங்க பண்ணதுல கோவப்பட்டே எனக்கு வயிறு கவாங்கவான்றா, வாங்க போய் டின்னரை போடுவோன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்த ஒரு பாட்டி சீஃபை பார்த்துட்டு, சார் நீங்களா, நீங்க வேற ஸ்டேஷன்ல எல்லாம் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், என்ன இந்த பக்கம், ஓ எலும்பு கூட ஒண்ணு கிடைச்சதே அதுக்காக வந்திருக்கீங்க, என்ன சார் 20 வருஷத்துக்கு முன்னால கடைக்கார பொண்ணோட பாடி எங்க கிடைச்சதோ அதே இடத்துல அந்த எலும்பு கூட கிடைச்சிருக்கு, அது யாரா இருக்கும், அப்ப காணா போன சீனியரோட தங்கச்சியா இருக்குமோ, சீனியர் தான் அந்த பொண்ணை கூட கொண்டான்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அது உண்மைதான் இல்ல, அவங்க அப்பா தோட்ட வேலையெல்லாம் பார்த்து குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தா பையனுக்கு எவ்வளவு திமிரு பாருங்க அப்படின்னு சீனியரை பக்கத்துல வச்சுக்கிட்டே அது சீனியர்னு தெரியாம பாட்டி சீனியரை பங்கம் வந்து சீஃபும் முடிஞ்ச அளவுக்கு சேச்சா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லம்மா, அந்த பையன் எதுவும் பண்ணல, அது இதுன்னு சமாளிப்பா போட்டா. சீனியருக்கு எந்த வருத்தமும் இல்ல, சாப்பிட்டுட்டு இருந்த கப்பை அந்த பாட்டிக்கிட்டே தூக்கி கொடுத்து எனக்கு கொஞ்சம் இதை ரீஃபில் பண்ணி எடுத்துட்டு வரீங்களா, அட பண்ணி கொடுங்க பாட்டி, அப்ப மட்டும் பண்ணி கொடுத்தீங்க, அதுவும் ஐயோ ரசா கண்ணு செல்லம் நீ உன் தங்கச்சி ஒன்னும் பண்ணிருக்க மாட்டடா, எல்லாரும் சேர்ந்து உன்னை ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னு எவ்வளவு அழகா பேசி சாப்பாடெல்லாம் ஃப்ரீயா கொடுத்தீங்க, இப்ப தர மாட்டீங்களா போங்கன்னு பாட்டி அனுப்ப, இவன் திருந்த மாட்டான்டா நான் கிளம்புறேன்னு சீஃப் போயிட்டாரு. சீனியர் என்ன பண்ண போறாருன்னு பாக்கிறதுக்காகவே நல்லா கொழுக்கட்ட மாதிரி இருக்கான்ல ஜூனியர், அவன் சீனியரை விட்டு நவுற மாட்டான். ஒரு வழியா சாப்பிட்டு கிஃப்ட் எல்லாம் முடிச்சுட்டு சீனியர் அவர் வீட்டுக்கு வந்ததும் 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, தங்கச்சி காணா போன கேஸ் பிளஸ் கடைக்கார பொண்ணு பணமாக கட்ச கேஸ், இது ரெண்டுலயும் சீனியர் தான் குற்றவாளின்னு அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. குற்றவாளியை புடிச்சிட்டாங்கன்னா அவன் எப்படி கிரைம் பண்ணான்னு அவனை சொல்லி காட்ட சொல்லுவாங்கல்ல, அப்படி தங்கச்சியோட விரல்லாம் இருக்க இடத்துக்கு முன்னால சீனியரை நிறுத்தி டே இந்த விரல்லாம் எப்படி கட் பண்ணனு ஒத்துக்குவேண்டா, கேஸை முடிச்சாகணும்னு கேட்டா அங்க சீனியர் சொல்ற விஷயம் நமக்கு ஒரு ட்விஸ்டா இருக்குங்க. விரல்லாம் பார்த்துட்டு இது என் தங்கச்சியோட விரல் இல்லையே, என் தங்கச்சி அவளோட கையில நல்லா பிரைட்டான நெயில் பாலிஷ் ஒன்று போட்டிருப்பாளே, அதெல்லாம் இல்லையேன்னு தெரிஞ்ச மாதிரி பேசுறான். அது எந்த அளவுக்கு உண்மையோ அப்ப அந்த இடத்துக்கு வந்த சீனியரோட அப்பாவும் அம்மாவும் ஐயோ என் பையன் தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான், அவன் நல்ல தம்பி தங்க கம்பி, அவனை விட்டுருங்கன்னு காதறி இருக்காங்க. அங்க காட்டுற அம்மாவோட மூஞ்சி க்ளோஸ் அப் வச்சு அப்படியே இப்ப பிரசன்ட்டுக்கு வந்தா சீனியரோட அப்பா இல்ல அம்மாவோட முடியாம ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காங்க. அம்மா கூட சீனியர் இருக்கப்போ அங்க இந்த ஊர்ல கிராசரி ஸ்டோர் வச்சிருக்க ஒரு ஆளுங்க, நம்ம ஒரு பேரை ஓனர்னு வச்சுப்போம், அவரால் சரியா பேச முடியாது, திக்குவாய் திக்கி தான் பேசிட்டு இருப்பாரு. யாருமே இல்லாத அவரை சின்ன வயசுல இருந்து வளர்த்து இப்ப அவர் கிராசரி ஸ்டோர் வரைக்கும் வச்சிருக்காருன்னா அது காரணம் சீனியரோட அப்பாவும் அம்மாவும் தான். சொந்த பையன் மாதிரி அவரை பார்த்து வளர்த்துருக்காங்க. இது கொஞ்சமாச்சும் நன்றி கடனை காட்டணும்ல. சோ அப்பப்போ உடம்பு சரியில்லாத சீனியரோட அம்மாவை வந்து ஓனர் பாத்துக்கிறது வழக்கம். பெத்த பையன் நானே அடிக்கடி வரமாட்டேன், உனக்கு என்னடா அவ்வளவு கரிசனை, நீ ஏன் கடைக்கு ஒரு நாள் தான் லீவ் விடுற, அப்போ இங்க வரணுமா, உன் பொண்ணை கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் ஜாலியா வெளியே போக வேண்டியது தானே அப்படின்னு சீனியர் கேட்க போய், எங்கப்பா என் பொண்ணு இப்பெல்லாம் வீட்டுக்கு வரா, அசைன்மெண்ட்னு வெளியவே சுத்திட்டு இருக்கா அப்படின்னு ஓனர் கேஷுவலா சொன்னா அந்த பொண்ணோட திலாலங்கடி வேலைலாம் சீனியருக்கு தான் தெரியும். அவ சரியான டோங்கிரி பா டப்ஸா, அப்பா கிட்ட படிக்க போறேன் அசைன்மெண்ட் அது இதுன்னு போய் சொல்லிட்டு சரக்க போட்டு பார்பாரா சுத்திட்டு இருப்பா. சீனியர் அவளை கால் பண்ணி மிரட்டலான்னு போன் எடுத்தா சீனியரோட போன்ல அவ நம்பரை அவ வேற மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. இதையும் அவ அடிக்கடி பண்ணுவா. சோ எவ்வளவு திமிர அந்த பொண்ணுக்கு அப்படின்னு கால் பண்ணா எடுக்கல. சோ சீனியர் வாய்ஸ் மெயில்ல அசைன்மெண்ட் அசையாதமெண்ட்னு உன் அப்பனை ஏமாத்தலாம், என்கிட்ட முடியாதுமா, நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வர, அப்படி இல்ல நீ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உன்னை தூக்குவேன். இன்னொன்னு இனிமேல் என் போன்ல பேரை மாத்திர வேலை வச்சுக்கிட்ட உன் விரலெல்லாம் சரியா சொல்ல வேணாம், நைட்டு வீட்டுக்கு வந்து சேரு, அதை மட்டும் வாய்ஸ் மெயில்
எல்லாம் கொடுத்துட்டு முடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் பொலிட்டிஷியனா என்னன்னு தெரியல, அதை போக போக பார்ப்போம். பட் ஒரு ரகடான ஆன்டி. இந்த எலும்பு கூட கிடைச்ச மேட்டர் எல்லாம் தெரிஞ்சதும் சோப்பா எனக்குனே சோதனை வருமாடா, 20 வருஷமா இந்த ஊர்ல கிரைமே நடக்கலன்னு ஒரு பில்டப்பை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப வேற முக்கியமான டைம், இந்த டைம்லயா எலும்பு கூட கிடைக்கணும், அதுவும் சீனியர் இருக்கும்போதா அந்த எலும்பு கூட கிடைக்கணும். சீனியர் நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டான் போலயே அப்படின்னு எதையோ உள்கூத்து வச்சு பேசுதுங்க. அதோட ஆள் கிட்ட பேசி அவன் அனுப்பி விட்டதும் அடுத்து இங்க யாரா இருக்கான்னு பார்த்தா சீனியரோட ஃப்ரெண்டா இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் இருப்பான்ல, போன எபிசோட்ல நம்ம பார்த்திருந்தோம். அவன் உட்காந்துருக்கான். இன்ஸ்பெக்டரோட அம்மா தான் அந்த ரகட் ஆண்டியா. ஏடா தம்பி, எலும்பு கூட யாரோடதுன்னு தெரிஞ்சுதா, கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு ரகட் ஆண்டி இன்ஸ்பெக்டர்ட்ட கேக்குது. மா, நானே ஜெனரல் அஃபேர்ஸ்ல வேலை செய்யற ஆளு, என்எஃப்எஸ் வேலையெல்லாம் என்கிட்ட கேட்டா ஹவு டு ஐ நோமா? ஆனா ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம் தான். பாடியில 10 விரலும் இல்லன்றப்போ கைரேகை இருக்காது. கைரேகை இல்லாம ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது ஈஸியான விஷயமா? பிளஸ் எலும்பு கூட வேற அழுத பழசா இருக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னால கொலை நடந்துச்சோ அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னதும், எலும்பு கூட பழசா இருக்குன்னா கொலை 20 வருஷத்துக்கு முன்னால நடந்திருக்குமோ? காணா போன சீனியரோட தங்கச்சி தான் அந்த பாடியா இருப்பாளோ? என்னடா சொல்றேன்னு ஆன்டி அதோட டவுட்டை கேட்டா, அப்படி பார்த்தா ஓர் அவுட் கிளியர் தானம்மா. அது சீனியரோட தங்கச்சியா இருந்தா கொலை 20 வருஷத்துக்கு முன்னாலே நடந்திருக்கும். சோ நீ ஒரு பில்டப் கொடுத்து வச்சிருக்கிய, 20 வருஷமா இந்த ஊர்ல எந்த கிரைமும் நடக்கலன்னு. சோ நீ சொன்னது சரிதானே? என்ஜாய் கரோன்னு இன்ஸ்பெக்டர் அவன் ரகட் ஆண்டிய கலாய்க்க பேசுறானா இல்ல அவனுக்குள்ள ஏதாவது வில்லனிசம் இருக்கா அப்படின்னு அவன் பேசுறது நமக்கு என்ன மாதிரி ஆங்கிள்னு அகப்படவே மாட்டேங்குதுங்க. இங்க இப்படின்னா அந்த பக்கம் லேடி காப் ஃபாரன்சிக் ஆள் ஒருத்தவங்கள்ட்ட கிடைச்சிருக்க எலும்பு கூடு எவ்வளவு பழசானதா இருக்கும்னு பேசிட்டு இருக்கா. இன்னமும் என்ன ஆளுங்க பாடி யாரோடது எப்ப கொலை நடந்துச்சுன்னா கண்டுபிடிக்கல. ஃபாரன்சிக் ஆள் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த லேடி காப்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதானங்க ரகட் ஆண்டி சொல்லிச்சு அந்த எலும்பு கூடு 20 வருஷம் பழசா இருக்குமோன்னு. பட் ஃபாரன்சிக் ஆளோ அந்த எலும்பு கூடு 8 மாசம் பழசானதா தான் இருக்குன்றாங்க. எப்படிமா சொல்றேன்னு லேடி காப் கேட்டா, அட ஆமாங்க, பாடியோட கால்ல இருக்க ஷூவை பாருங்க. இது இந்த வருஷம் அந்த கம்பெனி சார்பா ரிலீஸ் பண்ணப்பட்ட ஷூ. ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே சேலும் ஆகி முடிச்சிருச்சு. அந்த ஷூ எலும்பு கூடோட கால்ல இருக்கு. ரைட்டு, இது அந்த பாடிக்கு சொந்தமான ஷூவா இல்லாம வேற ஒருத்தவங்க ஷூவா இருக்குன்னு யோசிச்சாலும் பாடிக்கும் இந்த ஷூவுக்கும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. அப்புறம் பாடி எந்த அளவுக்கு பழசா இருக்கோ ஷூ அந்த அளவுக்கு பழசா இல்ல. ஏன்னா எலும்பு கூடோட கால்ல தான் பிளாஸ்டிக் பேக போட்டு கட்டி வச்சிருந்தாங்களே. சோ கால்ல பிளாஸ்டிக் பேக போடுறதுக்கு முன்னால ஷூ எல்லாம் நல்லா தொடச்சி சுத்தமா கிளீன் பண்ணிட்டு அப்புறம் கை கால் ரெண்டுலயும் பிளாஸ்டிக் கவரை போட்டு அதுக்கு மேல சுத்துறாங்கல்ல கயிறு, அதை சாதாரண முடிச்சு போட்டு கட்டல, இந்த கிஃப்ட் ராப்பர்ல எல்லாம் கட்டி வைப்பாங்கல்ல அந்த நாட் போட்டு கட்டிருக்காங்க. என் கருத்துப்படி இது 8 மாசம் பாடியா தாங்க இருக்கும். இனிமேல் என்ன ஆளுங்க சொன்னாதான் என்ன ஏதுன்னு தெரியும். போலீஸ் கார்ல பெட்ரோலுக்கு போயிட்டு இருக்காங்க. வெளியே ஜோன்னு மழை. பயப்படாதீங்க, காலைல டைம் தான், பாடி எதுவும் கிடைக்காது. ஆனா போற வழியில ரோட்டோரமா அந்த மழையிலயும் பார்க்க மனவளர்ச்சி குன்றிய பையன் மாதிரி இருக்கான். அவன் ரோட்டோரமா உட்காந்துருக்கான். சீனியர் காரை நிறுத்திட்டு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கலான்னு கிட்ட போனா அவன் இவங்களை பார்த்ததும் மிரள்றான். ஆனா சீனியர் அவனை அழகா ஹேண்டில் பண்றாருங்க. யாரா தம்பி நீ, ஏன் பயப்படுற? நான் அண்ணன் மாதிரி தான். வீட்டை விட்டு மிஸ் ஆகி வந்துட்டியா? அச்சோ என்னடா பிஞ்சு போன ஷூ எல்லாம் போட்டுட்டு இருக்க, இந்தா என் ஷூவை போட்டுக்கோ அப்படின்னு அவர் ஷூ எடுத்து கொடுத்து போட சொல்றாரு. இதெல்லாம் பக்கத்துல இருந்து ஜூனியர் பாக்க நீங்க நல்லவரா கெட்டவரா இப்படின்னு கேட்கணும் தான் அவனுக்கு தோணுது. அந்த பையனோட கழுத்திலேயே ஒரு குட்டி செல்போனும் தொங்குது. சீனியர் அதை எடுத்து ஜூனியர்ட்ட கொடுத்து அந்த பையனோட அம்மாவை கால் பண்ணி சீக்கிரம் வர சொல்றா. அப்புறம் கடைக்கு போய் இந்த பையனுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வான்னு ஜூனியரை அனுப்புறாரு. அவனும் போற வழியில சீனியரை திரும்பி பார்த்தா மழையில அந்த பையன் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே விளையாண்டுட்டு இருக்கான். அதை கொடைய பிடிச்சிக்கிட்டே பார்த்துட்டு இருந்த சீனியர் இவரோட மூஞ்சிலையும் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி அப்படி ஒரு பிரகாசம். அந்த பையனை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. அதோட நைட்டுக்கு வந்தா இந்த ரெஸ்டாரண்ட் வச்சிருப்பால ஒரு பொண்ணு. நைட் ஆனாலே அங்க மீட்டிங் போறது தானே நம்ம ஆளுங்களோட வழக்கம். சோ சீனியர், இன்ஸ்பெக்டர், லேடி காப், கான்ஸ்டபிள், ரெஸ்டாரண்ட் பொண்ணு இவங்க எல்லாம் உட்காந்து கிடைச்ச எலும்பு கூட பத்தி தாங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னமும் அது யாரும் கண்டுபிடிக்கலன்னு சொன்ன லேடி காப், கண்டிப்பா அது உன் தங்கச்சியோட தான் இருக்கும்னு எனக்கு தோணலடா, நீ என்ன நினைக்கிறேன்னு சீனியர்ட்ட கேட்க, சீனியரோட மண்டைக்குள்ள எலும்பு கூட யாரோடதுன்னு ஜூனியருக்கு தெரியுன்ற மாதிரி தானே என்ன இருக்கு. அதை யோசிச்சு பார்த்தவரு, நானும் அப்படிதான் நினைக்கிறேன், என்ன ஆகுதுன்னு பாப்போம்னு சொன்னா இன்னொரு பக்கம் கான்ஸ்டபிளோ, அது எப்படிங்க 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த அதே ஸ்டைல்ல இப்ப கொலை நடக்கும்? ஒருவேளை அப்ப நடந்த கொலையை பத்தி எல்லாம் நியூஸ் பேப்பர்ல வந்துச்சுல்ல, அதை பார்த்து யாராவது காப்பி கேட் கிரைம் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்றான். இல்லையேடா, நியூஸ் பேப்பர்ல கொலை நடந்திருக்குன்னு மட்டும்தான் வந்துச்சு. ஆனா கையில காலெல்லாம் பிளாஸ்டிக் கவரை போட்டு கட்டி விட்டு கில்லர் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றான்னு நியூஸ் பேப்பர்ல வரவே இல்லை. ஆனா இப்ப இருக்க பாடி அதே மாதிரி இருக்குன்னா 20 வருஷத்துக்கு முன்னால கொலை பண்ண அதே கில்லர் தான் மறுபடியும் வெளியே வந்து கொலை பண்ணணும். கேப்ல கூட அவன் கெடா வெட்டிருக்கலாம், நடுவுல ஏதாச்சும் அவன் கொலையும் பண்ணிருக்கலாம் அப்படின்னு மொத்த பேரும் பதறாங்க. கில்லர் எவ்வளவோ கொலை பண்ணிருந்தா கண்டிப்பா அது வெளியே தெரிஞ்சிருக்கும்ல. தெரியாம இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அவன் கொலை பண்ண ஆளுங்களோட பாடி கிடைக்காம இருந்திருக்கணும். ஐயோ, அப்படி பார்த்தா இத்தனை வருஷமா மிஸ் ஆன ஆளுங்கள்ல கில்லர் எத்தனை பேரை கொண்டு இருப்பானோ இப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்றான் பாருங்க. உடனே அங்க இருந்து ரெஸ்டாரண்ட் பொண்ணோட மூஞ்சி மாறுது. அதுல என்ன கதை இருக்கோ இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள கண்ணை காட்டி ஆஃப் பண்ணிடுறான். எது எப்படியோ இனிமேலும் கேஸ் அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா எலும்பு கூட கிடைச்ச ஆள் யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். அதை பிடிப்போம், மீதியா அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சீனியர் தயாராகிற
அந்த டைம் இந்த பக்கம் ஜூனியர்ட்ட வந்தாங்க. நல்லா மண்பானையில மறைச்சு வச்ச மண்டவோடு மாதிரியே ஒரு ஆள் இருப்பான்ல, டெபுட்டி கமிஷனர்னு. அந்த ஆள் தானே ஜூனியரோட அப்பா. அவர் ஜூனியர்ட்ட, என்னடா நீ ஒரு இடத்துக்கு போற, அங்க ஒரு பாடி கிடைக்குது, அங்க பாடி இருக்குன்னு தெரிஞ்சுதான் போனியா அப்படின்னு கேக்குறாரு. நைனா, நீ பேசுறத பார்த்தா நான் தான் அந்த லேடியை கொன்னு அவளை அங்க புதைச்ச மாதிரியே பேசுறேன், நானா இதை பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு பேச்சுவார்த்தையில ஒரு ட்விஸ்ட கொடுக்குறான். ஆமா, நான் தான் இதுல ஒண்ணு பண்ணேன். என் டிபார்ட்மெண்ட்ல இருக்க சுப்பீரியர்ஸ்க்குலாம் தெரியாம கில்லரை பிடிக்க நான் ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் நடத்தினேன். அதுக்கு இந்த லேடியை தான் பொரியாவும் யூஸ் பண்ணேன் அப்படின்னு ஜூனியர் சொல்லும்போது சின்ன பிளாஷ்பேக்ல எலும்பு கூடோட கையில எந்த மாதிரியான மோதிரம் இருந்துச்சோ அந்த மோதிரம் போட்ட லேடி ஹீரோ அண்ட் கோ ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசுவாங்க இல்லையா, அப்ப எடுத்த போட்டோ ஒன்னு காட்டியிருக்கா. சோ அந்த பொண்ணை பொரியா யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். திடீர்னு அவளை காணோம். எங்க அவளால உண்மை வெளியே வந்துருமோன்னு நான் தான் அவளை கொன்னு அவ 10 விரலையும் வெட்டி 20 வருஷத்துக்கு முன்னால கில்லர் பாடி எப்படி போட்டு வச்சிருப்பானோ அதே மாதிரி புதைச்சு வச்சேன். 20 வருஷத்துக்கு முன்னால இந்த கேஸ மூடி மறைச்சது கூட அப்ப சீஃபா இருந்தவர் தானே, அதாவது நீங்க தானே. உங்களுக்கு தெரியாதா என்னன்னு இவனுமே விளையாட்டுக்கு சொல்றானால சீரியஸா சொல்றானான்னு தெரியல. இப்படிலாம் சொல்றானா, ஆஹா காப்பி கேட் கொலை, இது கூட கேட்க நல்லா இருக்கே. அப்போ அப்படிதான் இந்த கேஸை நம்ம முடிகிறோம். தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் என்ன பசாலுங்க கிடைச்ச எலும்பு கூடு யாரோடதுன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. நான் கண்டுபிடிக்கவும் விட மாட்டேன். ஏன்னா லேடி யாருன்னு தெரிய வந்துட்டா உனக்கு எனக்கு 2 பேருக்குமே பிரச்சனை. இது காப்பி கேட் கொலை. பாடி யாரோடதுன்னு தெரிஞ்சாதானே கேஸு. பாடி யாரோடதுன்னே தெரியாம கேஸை கிடப்புல போடுறோம். இதுல நீ எதுவும் பண்ணாம இருந்தாலே போதும், மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்பனும் புள்ளியும் சூசகமா எதையோ பேசிட்டு இருக்காங்க. சொன்னா கேக்குற ஆளா ஜூனியர்? திரும்ப பழைய கேஸ் நோன்றன்னு நைட்டோட நைட்டா ஹீரோ தங்கச்சியோட கேஸ் ஃபைல பாக்கணும்னு அந்த கேஸ் ஃபைல் இருக்க இடத்துக்கு போறான். அந்த இடத்துக்கு இன்சார்ஜ்னா சீனியரோட ஃப்ரெண்டான இன்ஸ்பெக்டர் தாங்க. நான் சீனியர் தங்கச்சியோட கேஸ் ஃபைல பாக்கணும்னு ஜூனியர் கேட்டதும் அந்த கேஸ் ஃபைலோட நம்பர் என்ன, எந்த ரேக்ல இருக்கு, எத்தனாவது ரோல இருக்குன்ற வரைக்கும் இன்ஸ்பெக்டருக்கு மனப்பாடமா தெரியுது. அதை அப்படியே ஒப்பிக்கிறான். சரின்னு ஜூனியருங்க கேஸ் ஃபைல் எடுத்து பார்த்தா ஃபைல்ல ஃப்ரண்ட் பேஜ் மட்டும்தான் இருக்கு. பின்னால கேஸ் சம்பந்தமா வேற எதுவுமே இல்ல. இந்த கேஸ பத்தி எல்லாம் ஓரளவுக்கு ஜூனியருக்கு ஏற்கனவே தெரியும்ல. சீனியர் தங்கச்சி காணாம மட்டும்தான் போயிருக்கான்னா அந்த டைம்ல கடைக்கார பொண்ணுன்னு ஒருத்தி பணமாவே கிடைச்சாலே, மேபி கதையில அவதான் கில்லரோட ஃபர்ஸ்ட் விக்டிமா இருக்கணும். அதை பாப்போன்னு அதை தேடினா அதுலயும் ஃப்ரண்ட் பேஜ் மட்டும்தான் இருக்கு. மீதி எந்த பேப்பர்ஸையும் காணோம். வெளியே வந்து இன்ஸ்பெக்டர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா, அச்சச்சோ அப்படியா, அது அடிக்கடி நாங்க ஸ்டேஷன் மாத்திக்கிட்டே இருப்போங்க. ஃபைல்லாம் மூவ் பண்றப்போ எங்கேயாச்சும் மிஸ் ஆயிருக்கும், இல்ல ஒரு தடவை ஸ்டேஷன்ல ஃபயர் ஆயிடுச்சு, அதுல ஏதாவது காணா போயிருக்கலாம். என்ன பண்ண சொல்றீங்கன்னு இன்ஸ்பெக்டர் சாப்ப கட்டு காட்டுறான். எங்க காணா போனா மொத்தமா தாங்க காணா போனோம், அது என்னங்க ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் இருக்கு, மீதி எல்லாம் காணோம். கேள்வி கேட்டா அசால்ட்டா பதில் சொல்றீங்க. இதை பாத்துக்கிறது தானே உங்க வேலை. பாத்துக்காம என்ன பண்றீங்கன்னு ஜூனியர் முறைக்கிறான். எப்பா மனசாட்சியோட பேசுப்பா. பின்னால நீ பார்க்க போன இடத்துல அவ்வளவு கேஸ் ஃபைல் இருக்குல்ல, இந்நேரம் அந்த கேஸ் ஃபைல் எல்லாம் டேட்டா பேஸ்ல என்ட்ரி பண்ணி ப்ராப்பரான ரெக்கார்ட் இருக்கணும். ஆனா யாராச்சும் அதை பண்ணாங்களா, இல்ல பண்ணணும் தான் யோசிச்சாங்களா? பண்ணவும் முடியாதுப்பா. ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாசத்துக்கு, ஒரு நாளைக்கு, ஒரு நிமிஷத்துக்கு, ஏன் ஒரு செகண்டுக்குன்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவ்வளவு கேஸ் வருது. போலீஸ் வர புது கேஸ பாப்பாங்களா, இல்ல பின்னால கிடக்குற பழைய கேஸ் எல்லாம் பாப்பாங்களா? யாரும் அதை கண்டுக்கல. நீ கேக்குறதோ 20 வருஷம் கேஸ். கொரியால இருக்க ஒரு போலீஸ் ஆச்சு அந்த 20 வருஷம் கேஸ் மேல இன்ட்ரெஸ்டா இருந்து அதை சால்வ் பண்றேன்னு முன்னால வருவானா? அதுல என்ன ஆதாரம் இருக்குன்னு சால்வ் பண்ணி கில்லரை கண்டுபிடிக்க முடியும். இந்த கேஸ்ல எல்லாம் கில்லரா வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இதுல நீ பழைய கேஸ காணோன்னு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க. போப்பான்னு இன்ஸ்பெக்டர் ஜூனியரை தட்டி விட்டுறான். நல்லா பப்பு சாதம் செய்ய வாங்கின சொப்பு சாமா மாதிரி இருந்துகிட்டு ட்ரபிள் கொடுக்குறல்ல நீ, ஹீரோனை வச்சுக்கிறேன்னு ஜூனியர் கிளம்பிட்டான். போறதுக்கு முன்னால சீனியர் தங்கச்சியோட கேஸ் ஃபைல்லையும் சரி, கடைக்கார பொண்ணோட கேஸ் ஃபைல்லையும் சரி ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் இருந்துச்சுல்ல, அதை மட்டும் போட்டோ எடுத்துட்டான். யார் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணான்னு பார்த்தா இப்போ சீஃபா இருக்கவர் தாங்க. அப்ப அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரா இருந்து அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிருக்காரு. இதே சீஃப் தானே இந்த எபிசோட்ல. சீஃப், சீனியர், ஜூனியர் அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ சீனியர் தங்கச்சியை கொலை பண்ணது சீனியர் தான் ஒரு பாட்டி சொன்ன டைம்ல, சேச்சே அவளா அந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சீனியருக்கு வக்காலத்து வாங்கினாரு. அதை ஜூனியர் யோசிச்சுட்டு இருக்கும் போதேங்க சீஃப் கிட்ட இருந்து ஜூனியருக்கே கால் வருது. இன்ஸ்பெக்டர் போட்டு விட்டான் போல, ஜூனியர் இந்த ஃபைலை தேடி வந்திருக்கான்னு. ஜூனியரை நேரா வர வச்சு, ஏன்பா பொழுது போலியா, அங்க என்ன வேலை உனக்கு, ஏன் அங்க போனன்னு கேக்குறாரு. என்னங்க வாமா மின்னலுன்ற வார்த்தையோட இந்த இன்ஃபர்மேஷன் அவ்வளோ சீக்கிரம் உங்கள்ட்ட வந்துருச்சு. யாரு, அந்த இன்ஸ்பெக்டர் தான் சொன்னானான்னு ஜூனியர் கேட்க, உனக்கு இந்த ஊரை பத்தி சீனியர் சொன்னானா இல்லையா? இங்க சீக்ரெட்ஸ்ன்றதே கிடையாது. எந்நேரமும் யாராவது ஒருத்தவங்கள இன்னொருத்தவங்க வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதனால போட்டு விட்டது அவனா இவனான்னு யோசிக்காம வேலையை பாருன்னு சீஃப் ஆஃப் பண்ண பார்த்தாலும் இவன் மறுபடியும் கடைக்கார பொண்ணோட கேஸ்க்கு தான் வரான். கிரைம் சீன்ல சீனியர் சம்பந்தப்பட்ட ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சீனியரை நீங்க தானே அரெஸ்ட் பண்ணீங்க. அப்ப நீங்க அரெஸ்ட் பண்ண ஒருத்தவன் இப்போ உங்களுக்கு கீழே வேலை செய்யறான். இது எப்படி இருக்குன்னு ஜூனியர் ஒரு கேள்வியை போட, ஓ அப்ப நீ பொழுது போலாம் கேஸ் ஃபைல பார்க்க போல, இந்த கேஸ பத்தி தெரிஞ்சுக்கதான் வாண்டடா டிரான்ஸ்பர் ஆகிட்டு வந்திருக்க இல்லையா? அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதானப்பா வாழ்க்கையோட சுவாரஸ்யம். சோ அப்பா அப்படி இப்ப எப்படின்னு கேள்வி கேட்டா நான் என்ன செய்ய? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சீனியர் மேல பரிதாபப்பட்டு
நான் அவனை காப்பாத்த என்னமோ ஒண்ணு பண்றான்னா கிடையவே கிடையாது. எல்லார மாதிரிதான் எனக்கும் அவனை பார்த்தாலே பத்திட்டு வரும். இருந்தாலும் அவன் மேல ஒரு கரிசனையோட நடந்துக்கிறான்னா அவனுக்கு மனநலமை சரியில்லடா. நீயே பாத்துருப்பல்ல, வயசானவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா அவனுக்கு போன் வந்தா உடனே ஓட்டுருவான். நேத்து கூட மன வளர்ச்சி குன்றிய ஒரு பையனை ரோட்டோரமா பாத்தீங்களே, அந்த பையனோட கார்டியன் வர வரைக்கும் 6 மணி நேரம் கொற்ற மழையில கால்ல ஷூ கூட போடாம நின்ன இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி அப்படியே நின்றுருக்கான். இதெல்லாம் அவன் பண்றான்னதும் உடனே அவனை தியாகி அளவுல யோசிச்சிட போற. மத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு அவன் பண்ணல, அவன் மனசுல இருக்க சோகத்தை போக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். 20 years பேக் சீனியர் தங்கச்சி காணா போனதும் பொண்ணு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வருவா, நாளைக்கு இல்லைனாலும் நாளானைக்கு வருவான்னு தினசரி வெயிட் பண்ணி பண்ணி ஒரு நாள் சீனியரோட அப்பா பனியில உறைஞ்சு செத்தே போயிட்டாரு. புருஷன் போயிட்டாருன்னதும் சீனியரோட அம்மா அவன் நிலைமைய பார்த்து அவங்க உட முடியாம படுத்தபடி ஆயிட்டாங்க. அந்த டைம்ல எல்லாம் சீனியர் ஊர்ல கூட இல்ல. சோ ஒரு ஃபேமிலில இவ்ளோ நடந்திருக்கு. சுத்து வட்டாரத்துல இருக்க ஒருத்தவனுக்கு கூட சீனியர் தான் அந்த கேஸ்ல சஸ்பெக்ட்னு தெரியாம இருக்கவே இருக்காது. அப்படி இருக்கப்போ இன்னும் அவனை நோண்டிக்கிட்டே இருந்தா தேவையில்லாம ஏதாச்சும் நடக்கும் தான். இப்ப கூட கம்னு அவன் ஆஃப் பண்றேன், வேணாம் அப்படியே விட்டுரு, சில விஷயங்களை அப்படியே விடுறதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சீஃப் போட்டு ரொம்ப நேரமா ஆத்துன்னு ஆத்திட்டு இருக்க. அங்க சீனை கட் பண்ணிட்டு சீனியர்ட்ட வந்தா நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ சீனியர் ஒரு டொக்கு ஸ்டேஷன்ல அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் அதுக்கு முன்னால ரீஜனல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்ல இன்ஸ்பெக்டரா இருந்தவரு. அங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி தானே அவரை துரத்தி விட்டாங்க. இன்னும் அவங்க கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் தானே. சோ சீனியர் அதுல ஒரு ஆளை பிடிச்சி ஜூனியர் யாரு, இதுக்கு முன்னால எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சான், இப்ப அவன் டிபார்ட்மெண்டோட எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் கை கோத்து வேலை செய்யறாங்க, என்ன கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்கன்ற வரைக்கும் புடிச்சிட்டாங்க. ஜூனியர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறது கில்லரால நடந்த சீரியல் கொலையை பத்தி. ஆனா அது வெளியே யாருக்கும் தெரியாது. இப்போ சீனியர்ட்ட பேசிட்டு இருக்க ஆள் சொல்ற வரைக்கும் விமன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அப்புறம் ஃபாரின் அஃபேர்ஸ், இன்னொரு டிபார்ட்மெண்ட், இவங்க 3 டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து வெளிநாட்டுல இருந்து இல்லீகலா இமிகிரன்ஸா இங்க வந்து தங்கியிருப்பாங்கல்ல, அப்படி தங்கியிருக்க பெண்களை பத்தி என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்களாம். ஒருவேளை அப்படி தங்கியிருந்த பெண்கள் கொல்லப்பட்டு அது சீரியல் கொலையா இருந்து அதை ஜூனியர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தான்னா இப்படின்னு சீனியருக்கு டவுட்டா. போதா குறைக்கு ஜூனியர் வேணும்னே டிரான்ஸ்பர் வாங்கிட்டு தானே சீனியர் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். அது உட்பட சீனியருக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுங்க. என்ன ரீஜனல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்ல இருந்து ஒரு ஆள் ஃபாரின் அஃபேர்ஸ் நோன்றான்றது டெபுட்டி கமிஷனருக்கும் தெரிஞ்சு போச்சு. சோ அவர் ஜூனியரை கால் பண்ணி ரைடு விடுறாரு. சும்மா இருன்னு சொன்னா கேட்க மாட்டியாடா, நீ எங்கேயோ போய் ஏதோ பண்ண போய் இப்போ உன்னை பத்தி நோண்ட ஆரம்பிக்கிறானுங்க அப்படின்னு கோத்து விட்டுறாரு. ஜூனியரும் புரிஞ்சுக்கிறான், சீனியரை தவிர வேற யாரும் இந்த வேலையை பார்க்க மாட்டாங்க, அவன் தான் நம்மள நோன்றான்னு. இது முடிய நைட் டைம்ல சீனியர் அவர் அம்மாவை பார்க்கலான்னு ஹாஸ்பிட்டல் போனா அந்த டைம்ல கூட அங்க ஓனர் இருக்காரு. டேய் நீ ஏன்டா என் அம்மா பக்கத்துலயே உட்காந்துருக்க, உன் பொண்ணு இன்னுமா வீட்டுக்கு வரல, அவளை போய் பார்க்க மாட்டியான்னு கேட்டா உண்மையாவே இன்னும் பொண்ணு வீட்டுக்கு வரல, இதுக்கு மேல அவளுக்கு ரெஸ்பெக்டே கிடையாது, நம்மளே போய் தட்டி தூக்கிட வேண்டியதான்னு அந்த பொண்ணோட சோசியல் மீடியா பேஜ், அந்த பொண்ணோட போன் லொகேஷன் இதெல்லாம் ட்ரேஸ் பண்ணி அவ எந்த பார்ல இருக்காளோ சீனியர் அங்கேயே போயிட்டாருங்க. ஸ்பாட்ல நல்லா பிங்க் சட்டை போட்ட பீதாம்பரம் மாதிரி ஒருத்தவ இருக்கான். அவன் தான் ஹீரோ தேடி வந்த பொண்ணுக்கு சரக்கு அதிகமா ஊத்தி விட்டு அவளை மயக்கமாக்கி ஒரு ஓரமா படுக்க போட்டு அவன் பாட்டு கிளம்புறான். சீனியர் தப்பிக்க முடியுமா, தொக்கா தனியா தூக்கி இன்னும் தெனாவட்டு உனக்கு, உன்னை நம்பி வந்த பொண்ணை இவ்வளவு குடிக்க வச்சு அவளை தனியா வேற விட்டு போற, யாராவது அவளை வந்து என்னமாச்சு பண்ணிட்டா என்னடா ஆவருது. இங்க நடந்த விஷயம் ஏதாவது வெளியே போச்சு உன்னை எங்க வந்து கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும் ராஜா, மண்டை எலும்பு எடுத்து மாறு எலும்புல சொல்லிடுவேன். ஓடி போன அவனை அனுப்பி விட்டு பொண்ணை ஸ்டேஷன் தூக்கிட்டு வந்துட்டாருங்க. ஐயோயோ அவளா காலையில போதை தெரிஞ்சதுல இருந்து ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் சரசம் பண்றா, புதுசா வந்திருக்க ஜூனியர் உட்பட. ஆனா சீனியர் உள்ள வந்தப்ப மட்டுங்க கப்பு சிப்புன்னு ஆயிடுறா. சீனியர் என்ன சொன்னாலும் அதை தலையாட்டி பொம்மை மாதிரி ஊன்னு கேட்டுக்கிறா. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு ஜூனியருக்கு தெரியாம இருக்குல்ல. அடுத்து கான்ஸ்டபிளோட பேட்ரோலுக்கு போறப்பதான் கிராசரி ஸ்டோர் ஓனர் யாரு, எப்படி சின்ன வயசுல இருந்து சீனியர் ஃபேமிலியோட ஒன்னா சேர்ந்து வளர்ந்தான், ஓனருக்கு சீனியர் ஃபேமிலி மேல எவ்வளவு பாசம், பதிலுக்கு சீனியருக்கு அந்த ஆள் பொண்ணு மேல என்ன மாதிரியான பரிவு. ஓனருக்கு மனைவி இல்ல அப்படின்னா ஓனர் பொண்ணுக்கு அம்மா இல்லன்னு தானே அர்த்தம். சோ சீனியர் அந்த பொண்ணுக்கு ஒரு அம்மாவாகவும் பாதி அப்பாவாகவும் இருக்கணும்னு இவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் கான்ஸ்டபிள் சொல்ல, ஆமா ஊருக்குள்ள புதுசா ஒரு எலும்பு கூட கிடைச்சிருக்கு, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கடான்னா முழு அம்மா பாதி அப்பான்னு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க போங்கடா டேய் அப்படின்னு அதையும் ஜூனியர் நக்கல் தான் பண்றான். இதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல இருக்க பொண்ணுக்கு ஓரளவுக்கு போதை தெரிஞ்சதும் யாருக்கிட்டையும் சொல்லிக்காம கொல்லிக்காம அங்க இருந்து கிளம்பிட்டா. அப்பெல்லாம் ஸ்டேஷன்ல டிவில ஒரு நியூஸ் ஓடுதுன்னு மொத்த பேரும் அதைத்தான் மும்பரமா பாத்துட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவன் அவன் பொண்டாட்டியை காணோன்னதும் இவன் தான் பொண்டாட்டியை கடத்திருப்பான் இல்ல கொன்னுருப்பான்ற ஆங்கிள் 2-3 நாள் போலீஸ் அவனை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுட்டு அவனுக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் இல்லன்னு இப்ப அவனை ரிலீஸ் பண்ண போறாங்களாம். ஆனா காணா போன பொண்டாட்டி கெச்சப்பாடு இல்ல. என்ன லாஜிக் இது, அரெஸ்ட் பண்ண ஆளோட வீட்டு பாத்ரூம்ல பொண்டாட்டியோட ரத்தக்கரியா இருக்கு, பொண்டாட்டிக்கு தெரியாம இல்லீகல் அஃபைர் ஒண்ணு வச்சிருந்திருக்கான். இவ்வளவு பண்ணவன் அந்த அஃபைரை காப்பாத்த பொண்டாட்டியை கொண்டு இருக்க மாட்டானா, ஈஸியா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த பொண்ணு கிடைக்க போற நியாயம் தான் என்ன அப்படின்னு கான்ஸ்டபிள் ஃபீலிங்ஸை கொட்டுறான். நம்மால சீனியர் தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல சட்டத்தை பத்தி எல்லாம் சொல்லணும்னா உடைப்பாரு.
கரெக்ட் தான்ப்பா, உன் ஃபீலிங்ஸ் கரெக்ட் தான். ஆனா எந்த ஒரு கேஸா இருந்தாலும் அதுல பாடின்ற ஒண்ணு கிடைக்காம எப்படி குற்றவாளியை லாக் பண்ணி உள்ள வைக்க முடியும்? பாடி கிடைச்சாதானே கேஸ், இல்லையேன்னு ஒரு சட்டத்தை பத்தி சொல்லி, நான் ஜூனியர் நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு அவன்கிட்ட கேட்டா, ஆமா ஆமா கரெக்ட் தானே அவனும் ஒத்துக்கிறான். அப்ப குறுக்க வேற ஏதோ ஒரு போலீஸ், அப்படி பாடி கிடைக்காம தானே இங்க பல கேஸ் கோல்டு கேஸாவே இருக்கு அப்படின்னு வாய விடுறான். ஒருவேளை காணா போன சீனியர் தங்கச்சியை பத்தியும் சீனியரை பத்தியும் தான் மறைமுகமா சொல்றானோ என்னவோ. அவனை பேச விடாம சீஃப் பேப்பர் வெயிட் ஒன்ன தூக்கி அவன் மண்டை மேலேயே அடிக்கிறாரு. அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்களா? அடுத்து சீனியரும் ஜூனியரும் ஸ்டேஷன்லயே நேர் எதிரில் பாத்துக்கிறப்போ அவங்க கண்ணுல கீழே ஏதோ ஒரு பொருள் மாட்டுது. பார்த்தா ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி போனால ஓனர் பொண்ணு, அவ வீட்டு சாவியை இங்கே விட்டு போயிட்டா. வீட்டு சாவி இல்லாம அவ எப்படி வீட்டுக்கு போவா? அப்ப வெளியே வேற எங்கேயோ சுத்த போறா. சீனியரால ஏத்துக்க முடியாம அந்த பொண்ணுக்கு போனை போட்டு, நீ என்னதாண்டி நினைச்சிட்டு இருக்க, வீட்டு சாவியை இங்கேயே போட்டு போயிட்டா எப்படி வீட்டுக்கு போவ? சோ உனக்கு வீட்டுக்கு போற ஐடியாவே இல்ல அப்படின்னு போன்ல பேசுறப்போ திடீர்னு அந்த பொண்ணுக்கு முன்னால யாரோ நடந்து வந்துட்டு இருக்காங்க. முன்னால வரவங்கள பார்த்ததும் இந்த பொண்ணு மூஞ்சில பிரைட்டான சிரிப்பு. நல்லவங்கன்னு நம்பி சிரிச்சா வந்த ஆள் அந்த பொண்ணை லாக் பண்ணி பேஸ்மெண்ட்ல கை காலெல்லாம் கட்டி போட்டு கத்தி எடுத்து ரெடி ஆயிட்டு இருக்கான். அங்க சீனை கட் பண்ணா ரெஸ்டாரண்ட் பொண்ணோட ஹோட்டல்ல சீஃப் உட்பட எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் சீனியர் எங்க போனாருன்னே தெரியலங்க. எல்லாரும் கூடி பாதி டின்னர் முடிஞ்சதும் தான் இங்க வராரு. வந்த அவர் மூஞ்சில வேற அப்படி ஒரு பதட்டம். ஓனரும் அங்கேயேதான் இருந்து எல்லாருக்கும் சமைச்சு போட்டுட்டு இருக்காரு. சீனியர் உள்ள வந்து அங்க இருந்து கிளம்புற வரைக்கும் அவர் மூஞ்சில அந்த பதட்டம் மட்டும் குறையவே இல்ல. அங்க இருக்க சீஃப் மூஞ்ச, ஓனர் மூஞ்ச, இன்ஸ்பெக்டர் மூஞ்ச, கான்ஸ்டபிள் மூஞ்ச, லேடி காப் மூஞ்ச, ரெஸ்டாரண்ட் பொண்ணோட மூஞ்ச எல்லாத்தையும் தனித்தனியா ஒரு பதட்டத்தோட பாத்துக்கிட்டே டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா சீனியருக்கு முன்னால சீனியர் வீட்டுக்குள்ள இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்கான். அவன் அங்க இருந்து வெளியே அனுப்புறதுல தாங்க சீனியர் குறியா இருக்காரு. என்னடா வீடே ஒரே கூலிங்கா இருக்கு, இந்த பாய்லர் ஆன் பண்ணி ஹீட்டரை போட வேண்டியது தானே, பாய்லர் பேஸ்மெண்ட்ல தானே இருக்கு, இரு நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு அவன் பேஸ்மெண்ட் போலான்னு பார்த்தா சீனியர் விடவே இல்ல. அதான் சொல்றான்ல பாய்லர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு, கிளம்பு கால்ல வான்னு அவன் அனுப்புறாரு. அவனும் நோட் பண்ணிருக்கான் சீனியர் ரெஸ்டாரண்ட்ல ஒரு மாதிரி இருந்திருக்காருன்னு. சோ ஏன்னு கேட்டா அதுக்கும் அவர்கிட்ட இருந்து பதில் வரல. போற போக்கல இன்ஸ்பெக்டர் சும்மா போகாம, ஒண்ணுலடா கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத, என் டிபார்ட்மெண்ட்ல உன் தங்கச்சியோட கேஸ் ஃபைலு கடைக்கார பொண்ணோட கேஸ் ஃபைலு ரெண்டையும் காணோம், நீ எதையாவது எடுத்தியான்னு சீனியர்ட்ட வரான். ஆட காட்டேரி கையால அடி வாங்கின கௌதாரிய என்னடா ஏன் மேலேயே சந்தேகப்படுற? இதோ பாரு என் வீட்டு சவுத்துல கொலை சம்பந்தப்பட்டு நான் என்னென்ன நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்லாம் எழுதி ஒட்டி வச்சிருக்கேன்னு. என் அம்மான்ற ஒரு கேரக்டர் இல்லனா இதெல்லாம் எப்பவோ நான் கிழிச்சு போட்டிருப்பேன். நானே அதை எப்படி மறக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல அந்த கேஸ் ஃபைல் எடுத்து எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி நான் என்ன பண்ண போறேன்? நான் எடுக்கலன்னு சீனியர் சொன்னதும், சரிடா கோவப்படாத, காணோம் அதான் உன்னை கேட்டேன், மேட்ரு எனக்கு மட்டும் இல்லடா, ஃபைல் காணா போன விஷயம் ஜூனியருக்கும் தெரியும், என்னன்னு பாருன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஒருவித சந்தேக லுக்கோட தான் வீட்டை விட்டு கிளம்புறாரு. சீனியரியா இன்ஸ்பெக்டர் பேஸ்மெண்ட்டுக்குள்ள விடவே இல்ல. அப்ப பேஸ்மெண்ட்ல எதுவும் பேராபத்து இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கப்போ சீனியரும் பேஸ்மெண்ட் வராரு. ஆனா நம்ம நினைச்ச மாதிரி அங்க ஆள் யாரும் இல்லங்க. பட் வேற ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இன்ஸ்பெக்டர் சந்தேகப்பட்ட மாதிரி அந்த கேஸ் ஃபைலை எடுத்து இங்க ஒளிச்சு வச்சிருக்கிறது சீனியர் தான். இது இல்லாம சீனியர் தங்கச்சி காணா போனதுல இருந்து இன்னைய தேதி வரைக்கும் எந்தெந்த பெண்கள்லாம் காணாமோ அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்ட போஸ்டர்ஸையும் ஏகப்பட்டதை ஒட்டி வச்சிருக்காருங்க. இந்த ஆள் என்ன பிளான் பண்றானோ? அப்படியே நைட்டு முடிஞ்சு மறுநாள் காலையில வந்தா சீனியர் வாக்கிங் போலான்னு வீட்டை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்ததும் வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு காரு. இந்த கார் நம்பர் நம்ம எங்கேயோ பாத்துருக்கோமே, அட நம்ம ஜூனியர் தம்பி இல்ல அப்படின்னு சீனியர் கரெக்டா கெஸ் பண்ணா அவனே தான். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஜூனியர் என்னடான்னா, நான் இந்த தெருவுல ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளதான் குடியேற போறான்றான். என்ன பக்கத்திலேயே இருந்து வேவு பாக்குறதுல உனக்கு அப்படி ஒரு ஆர்வம். உனக்கு என்ன பத்தி நினைச்சு இன்ட்ரெஸ்ட் ஆகிற விஷயம்னா நான் போலீஸ்ன்றதை விட கேஸ்ல சஸ்பெக்ட்ன்றது தான் இல்ல. அத சீனியர் கேட்டா அதே தாங்க நானும் கேக்குறேன். உங்களுக்கு என்ன நினைச்சு இன்ட்ரெஸ்ட் ஆகிற விஷயம்னா ஃபாரின் அஃபேர்ஸ் ஆளு இங்க வந்து என்ன நோண்டிட்டு இருக்கான் தானே அப்படின்னு ஜூனியரும் விட்டு கொடுக்காம பதில் கொடுக்குறான். அத சீனியர் சிரிச்ச மேனிக்கே கேட்டுக்கிட்டு, எதர்ச்சியா இவங்க இருக்கிறதுக்கு பக்கத்துல தான் ஓனரோட கிராசரி ஸ்டோர் இருக்கு. அந்த கடை வாசல பார்த்தாங்க. ஆளு மிரண்டாரு. பார்த்த விஷயத்துக்கு பக்கத்துல வந்தா கொக்கா மக்கா நேத்து நைட்டு ஓனர் பொண்ண கத்துனால ஒருத்தவன். அவன் அந்த பொண்ணோட 10 கை விரலையும் வெட்டி கட்டைக்கு முன்னால அடுக்கி வச்சிருக்கான். விரல் நகத்துல இருக்க நெயில் பாலிஷ வச்சு அது ஓனர் பொண்ணு தான் தெரிஞ்சுக்கிட்டு அழுவுறாரு சீனியர். ஏன் இந்த ஆள் அழுவுறான்னு நகத்தை நோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜூனியருக்கும் தெரியுது இது ஓனர் பொண்ணுன்னு. சீனியர் மூஞ்சில சோகம் கோவம் ரெண்டும் கலந்த எக்ஸ்பிரஷன். பட் இங்க சீனை கட் பண்ணிட்டு நேத்து நைட்டு நடந்த பிளாஷ்பேக் போனா நம்மள ஷிவரிங் ஆக்குற ட்விஸ்டே அங்கதாங்க. ஓனர் பொண்ண கொலை பண்ண கில்லர் நைட் டைம்ல கிராசரி ஸ்டோர் வாசல் வந்து கட் பண்ண அந்த பொண்ணோட விரல்லாம் ஒவ்வொன்னா லைனா அடிக்கிட்டு இருக்கான். அடுக்குன ஆளோட மூஞ்ச காட்டினா நம்பவே மாட்டீங்க, அது சீனியருங்க. ஐயோ, அப்ப இந்த ஆள் தான் கில்லரானு நம்ம ஸ்டன் ஆகும்போது எபிசோட் முடியுது. என்ன குடும்ப சரவணன் சார் இது? நம்ம ஹீரோன்னு ஒரு ஆளை நினைச்சிட்டு இருந்தா கடைசியா அவரை கில்லரா காட்டுறாங்க. ஆனா இது கடைசி இல்ல, ரெண்டாவது எபிசோட் தான். சோ உண்மையாவே
சீனியர் தான் கில்லரா இல்ல இதுக்கான ட்விஸ்ட வேற மாதிரி எடுத்துட்டு போக போறானுங்களா? எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தா தானங்க தெரியும். பாத்துருவோம் சீக்கிரம் பாத்துருவோம். அது வரைக்கும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.